எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 9வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இவர் பேச்சில் குயில், ஜோதிடத்தில் புயல், தனது யதார்த்தமான அமைதி பேச்சால் ஜோதிட தகவல்களை மக்களுக்கு தரும் தங்க தாரகை அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அம்மா அவர்களை சனி பகவான் எந்த லக்னத்திற்கு நன்மையை தருவார் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். குருவாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள். அதாவது இந்த கருத்தரங்கம் 9வது கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருதமலை குருஜி ஐயா எங்களை மிகவும் சிறப்பாக வழி நடத்தி சென்றுள்ளார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எங்களுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அறிவுரை இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி எங்களை ரொம்ப சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கார். அதே மாதிரி ராஜநிலை நிறுவனர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. இப்போ எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எந்த லக்னத்திற்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சனி பகவான் அப்படின்னாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இல்லையா? என்னடா 7.5 வந்தா பயம், அஷ்டம சனி வந்தா பயம், 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனி வந்தா பயம், 7.5 அதாவது சனி திசை நடந்தா பயம். சனி பகவானை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுறாங்க. அது தேவையே இல்லை. ஏன்னா அவர் ஒரு நீதிமான். நம்ம என்ன கர்மா வாங்கி வந்திருக்கோமோ, இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மாவை செய்யறோமோ அதற்கு தகுந்தவாறு தான் அவர் பலன் அளிப்பார். ஏன்னா நவகிரகங்கள்ல 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு தான். சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானுக்கு தான் அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு ஸ்திரமான ஒரு விஷயத்த நமக்கு செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சனி பகவானால் மட்டுமே முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி இருக்கு. அப்ப சனி பகவான் கொடுத்தாருன்னா யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு அதாவது அவர் கொஞ்சம் தாமதமா தான் யோசிச்சு நிதானிச்சு, உனக்கு இது தேவையா, உங்களால, அதாவது நீங்க இதுக்கு தகுதி உள்ளவர்களா, நம்ம இதற்கு தகுதி வாய்ந்தவர்களா, நம்மனால இதை பண்ண முடியுமா, நமக்கு இது ஏற்றதா, நமக்கு இது நல்லதா, நம்ம இதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கமா, அந்த மாதிரி எல்லாம் உங்களை ஒரு பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு உங்களுக்கு சனி பகவான் செய்வார். அப்ப ஒரு தாமதத்தை கொடுத்தாலும் ஒரு ஸ்திரமான விஷயத்த உங்களுக்கு சனி பகவான் தருவார். நிறைய பேர் பாருங்களேன், ஒரு 7.5 ஆகட்டும், மேக்சிமம் பாத்தீங்கன்னா 80 to 90% பேருக்கு 7.5 தான் கல்யாணமே நடக்கும். அதே மாதிரி ஒரு 7.5 அந்த மாதிரி இருக்கும் போது சொத்துக்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எக்காலத்தை கொண்டும் விற்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திரமான விஷயத்த செய்யறதுல சனி பகவானுக்கு ஈடு சனி பகவான் தாங்க. இதை நம்மளால உறுதிட்டு கூற முடியும். ஓகேங்க, சரி, ஓகே. இந்த சனி பகவான் 12 லக்னத்துக்கும் என்ன மாதிரி நற்பலனை தருவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்மை செய்வார் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மேச லக்னம், ஓகேங்களா? இப்ப இந்த மேச லக்னத்துல சனி பகவான் என்ன ஆகுறாரு? நீசம் ஆகுறாரு. ஓகே. ஆனா இவர் என்ன அதிபதியா வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கும் 11க்கும் அதிபதியா வருவாரு. அப்ப இவர் என்ன மாதிரி விஷயங்களை செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த பலனை செய்வாரு. அப்ப மேச லக்னத்துக்கு சனி பகவான் நீசமாக கூடாது, அதாவது மேச லக்னத்துல இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா அவர் ஒரு, அதாவது நான் நிறைய பேரோட ஜாதகத்துல பார்த்திருக்கேன், மேச லக்னத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகம் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல திறமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. நல்லா அவங்க தொழில அவங்களுக்கு இணை அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா விஷயங்களும் அனைத்து விஷயங்களையும் நுட்பமாக கற்று தேர்வதில் பயங்கர கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஆனா அந்த மேச லக்னக்காரங்களுக்கு மட்டும் சனி பகவான் நீசமா இருந்தா அவங்களுக்கு ஒரு ரெகனைஸ் கிடைக்காது. சமுதாயத்துல இவங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்காம போயிடும் அந்த சனி பகவான் நீசமானா. அப்ப நம்ம அதற்கு உண்டான வழிமுறை, அதற்கு என்ன செய்யணும்
அப்படி. ஏன்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா இவங்க தற்பெருமை பேசக்கூடாதுங்க. தற்பெருமை பேசுனாங்க அப்படின்னாலே இவங்க லைஃப்ல ரொம்ப இதுதான். அதே மாதிரி ஒரு ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது, ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு என்னைக்கு இந்த மேச லக்னத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் பேசுறாங்களோ அன்னைக்கே இவர்களுடைய தொழில் ஆகட்டும் எல்லாமே வந்து டவுன் ஆயிரும். ஒரு ரெகக்னைஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்களுக்கு என்ன மாதிரி, அதாவது 10 11 கூடையவர் இல்லையா? 10 வந்து கர்மகாரகன் தொழில். அதாவது சனி பகவானுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 3 இது காரகம் இருக்கு. அவரை என்ன சொல்லுவோம்? ஜீவனக்காரகனும் சொல்லுவோம், ஆயுள் காரகனும் சொல்லுவோம். அதே மாதிரி ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன், கர்மக்காரகன் 3 விதம் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மகாரகனாக இருக்காரு. கர்மகாரகனாவும் செயல்படுவாரு, ஜீவனக்காரகனாவும் செயல்படுவார். இந்த 11 அப்படிங்கிறது எப்பவுமே சர லக்னத்துக்கு 11 பாதகஸ்தானம். ஓகேங்களா? அப்ப இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேச லக்னத்துல பிறந்தவங்க ஏதோ ஒரு விதத்துல சொந்த தொழில் தாங்க செய்வாங்க. இவங்களுக்கு என்னன்னா இவங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2 3 தொழிலை வந்து மாத்திடுவாங்க. அதாவது இவங்களுக்கு 1 தொழில், 2 தொழில், 3 தொழில், அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட தொழில் வந்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே நிலையா இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மாவின் காரணமாக இவர்கள் எந்த தொழில செய்யணுமோ அப்படிங்கிற தொழில் வந்து இவங்களுக்கு கடைசியில அமையும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த கர்மக்காரகன் 10ஆம் அதிபதியா வரனால இவங்களுடைய கர்மாப்படி விதிப்படி எந்த தொழில் செய்யணுமோ அதுவும் எப்பனா, ஏன்னா அந்த சனி பகவான் நீசம் அப்படிங்கறதுனால அந்த ஒரு 2 3 தொழில் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் செட் ஆகும். அந்த கர்மா விதிப்படி அவர்களுக்கு தொழில் அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11 அப்ப இவர்களுக்கு அந்த தொழில் மூலம் லாபத்தையும் கொடுக்கும். அதே சமயம் சில பாதகங்களையும் செய்வார் சனி பகவான். இந்த இடத்துல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த மாதிரி கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்காரர்களிடம் ரொம்ப கவனமா இருக்கணும். உறவுகள்ல அந்த மாதிரி சித்தப்பா அப்பா வகை உறவுகள்ல இவங்க வந்து தொழில் சேர்ந்து செய்யறது வந்து சிறப்பு கிடையாது. அதே மாதிரி வேலைக்காரங்களை இவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வந்து தொழில வந்து ரொம்ப சிறப்பா வருவாங்க. அது மட்டும் இவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து தொழில் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சரி, ஓகேங்க. அடுத்து வந்து ரிஷபம். இந்த ரிஷப லக்னம் வந்து லக்னாதிபதி சுக்கிரன் இல்லையா? அப்ப சனி பகவான் வந்து பயங்கர நட்பு கிரகம். சனி பகவானுக்கு பிடிச்ச கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். ரொம்ப விருப்பமான கிரகம். இவங்க 2 பேரும் நெருங்கிய நட்பு. ஓகேங்களா? அப்ப இவர் இந்த ரிஷபத்துக்கு என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு 9 10 கூடையவரா வராரு. இப்ப நம்ம 9 10 அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஒரே கிரகமா வருது அப்படிங்கறதுனால அதை எடுத்துக்கிறத விட இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியா வரனால பாத்தீங்கன்னா இவர் பாக்கியாதிபதியாவும் வருவாரு. அதே சமயம் ஸ்திர லக்னங்களுக்கு 9 வந்து பாதகாதிபதியும் வருவார். அப்ப எப்ப பாக்கியத்தை செய்வார், எப்ப பாதகத்தை செய்வார் அப்படிங்கறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஆனா ஜென்ரலா இவர் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சுக்கிரனோட வீடு நட்பு வீடுங்கிறனால இவர் மிகுந்த நன்மையவே இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா செய்வாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல நில ராசியில சனி பகவான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதன் மூலம் இவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி உறவு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இவர்களுடைய உறவு வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்ல ஒரு சில பிரச்சனைகளை இவங்க வந்து சந்திக்க வேண்டியது வரும். அதனால ஏன்னா தந்தை வந்து பாக்கியமாவும் செயல்படுவார், பாதகமாவும் செயல்படுவார். அப்ப தந்தையோட தொழிலை இவர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி செய்யறப்ப சில விஷயங்கள் இவங்க வந்து அதாவது அந்த தந்தை வழி உறவுகளோட செய்யறது வந்து இவங்களுக்கு சிறப்பு கிடையாது. அந்த மாதிரி தொழில் செய்யறப்ப இவங்க சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அது அவங்களுடைய அந்த சுய ஜாதகத்தை பொறுத்து அமையருக்கு இருக்கு. ஓகேங்க. அடுத்து மிதுன லக்னம் பாத்துக்கலாம். இந்த மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா புதனோட வீடு. ஓகேங்களா? அப்ப இந்த சனியும் புதனுமே நட்பு தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து ரொம்ப வேகமா, புதன்னாலே பாத்தீங்கன்னா காற்று ராசி இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செயல்படுத்துவாங்க, வேகமா செய்வாங்க. நினைச்ச உடனே வந்து ஒரு விஷயத்த வந்து
நினைச்ச உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த காட்டு ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்க வந்து சனி பகவான் இவங்களுக்கு எத்தனை குடையவரா வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8, 9 குடையவரா வராருல்ல. அப்ப நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தருவாரு. இப்ப புதன் சனி என்ன, சனி வந்து எப்பவுமே ஸ்லோவா சிந்திச்சு நம்ம வந்து சனி பகவானை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சோம்பேறி கிரகம் அப்படின்னு சொல்றோம். சோம்பேறி கிரகம் அப்படின்னு சொல்றது அது கரெக்ட் கிடையாது. என்ன கேட்டா அவர் எதையும் சிந்தித்து நிதானமா யோசிச்சு செயல்படுறவரு. அப்ப நம்ம அது அவங்க பார்த்தா யோசிச்சு நிதானமா செயல்னால ஒரு இவங்க சோம்பேறியா இருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா அவர் எதையும் அதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் பகவான் மாதிரி முடிவெடுக்க மாட்டாரு. எதையும் யோசிச்சு நிதானமா செய்யக்கூடியவர். அப்ப இந்த புதன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த புதன்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா ஓடக்கூடிய கிரகம், காட்டு ராசியில வேற. இந்த சனி பகவான் வந்து எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய கிரகம். இந்த இடத்துல இந்த 2 கிரகங்களுக்கும் இடையே ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும்தான் டிராபேக். மற்றபடி பாத்தீங்கன்னா 8க்கு 9 கூடையவரா அப்படி இருக்கு அப்படிங்கறதுனால இவர்களுடைய தந்தை வழியில இவர்கள் காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்து அவ்வளவு சிறப்பா அமையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் தந்தை வாழக்கூடிய காலத்திலேயே இவர் தந்தையே சொத்துக்களை வந்து அவரே சில விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 9க்கு 12ஆம் இடம் 8ஆம் இடமா வராரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து எப்பவுமே அந்நியர்களோட கொஞ்சம் நட்பு ரீதியா போனாங்க அப்படின்னா இவர் மெயினா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரச்சனை வருது. நான் ஃப்ரெண்டுக்கு ஜாமீன் போட்டேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க பணம் வந்து எனக்கு கொடுக்கல, இப்படி எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு இது மாதிரி நிறைய இருக்கும். அப்ப அவர்கள் வந்து நட்புகளையோ உறவுகளையோ இல்ல பங்காளி வகை உறவுகளையோ இல்ல அந்நியர்கள் தேர்ட் பர்சன் திடீர்னு ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வராங்க, ஃப்ரெண்டா வராங்க அப்படின்னா அவர்களிடம் வந்து இவங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். கரெக்டுங்களா ஐயா? எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இல்லைன்னா அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்துல வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான் எத்தனை குடையவரா வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மெயினா பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சனி வந்து நமக்கு தீமை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சந்திரன் வந்து சனி பகவான் தீமையை தான் செய்வாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கடகத்துக்கு வந்து 7, 8 குடையவரா வருவாரு. அப்படிங்கிறப்ப இந்த சனி பகவான் எந்த மாதிரி, அதாவது இப்ப ஒண்ணு நம்ம இயற்கையா நம்ம ஜோதிடத்துல நிறைய ரூல் இருக்கு. அதுல சந்திரனும் சனியும் சேர்ந்தா புணர்ப்பு தோஷம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம் இல்லையா? அப்ப சந்திரன் சனி சேர்ந்தா புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ரூல் கூட இருக்கு. அப்ப இந்த ரூல் இருக்கு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன வேணா, அதாவது புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறப்ப இந்த சந்திரன் சனி சாரத்திலோ இல்ல சனி சந்திரன் சாரத்திலோ சந்திரன் சனி பரிவர்த்தனை ஆனாலோ சந்திரன் வீட்டுல சனி இருந்தாலும் சனி வீட்டுல சந்திரன் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல 2வது முறை இந்த 3வது முறை தான் சக்சஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் இதை வந்து நம்ம புணர்ப்பு தோஷம் சொல்றோம். அப்ப இந்த கடகத்துக்கு சந்திரன் வந்து சந்திரனுக்கு சனி பகையா வராரு, 7, 8 குடையவரா வராரு. அப்ப என்ன மாதிரி பார்த்தோம்னா இவங்க திருமண வாழ்க்கையில வந்து இவங்க வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்படிதான் வந்து இது பண்ணாலும் இவர்கள் திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டே இருப்பாங்க. 7, 8 குடையவரா வராங்க அப்படிங்கறதுனால இவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னா அதாவது சொந்த பந்தத்துக்கு அப்பாற்பட்டு பெற்றோர் சம்மதத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது லவ் மேரேஜ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவர்கள் வந்து பொதுமக்கள் ஆகட்டும், நட்புகள் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், அதனால எல்லாத்துட்டையும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இந்த மாதிரி எல்லாம் யாரு சந்திப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அது சனி எங்க இருக்கு, எப்படி இருக்கு, சனி தசை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பட் எங்க இருந்தாலும் சனி பகவான் இவர்களுக்கு கொஞ்சம் தீமையவே செய்வாரு. அதனால இவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுட்டீங்கனாலும் இவங்களுக்கு சூரியனுக்கு சனி வந்து பகை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த சூரியனுக்கு சனி பகை அப்படின்னா எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை அதாவது தந்தை மகன் உறவு அப்படிங்கிறத வச்சு சூரியன் சனி அப்படி பாதி. ஏன்னா இதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா சூரியன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும், அதிகாரமா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு
ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும். அதிகாரம், ஆணவம் இது எல்லாமே சூரியனுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஆனா இவங்க வந்து ஆடம்பரமாவும் இருப்பாங்க. லக்ஸுரி தன்னை வந்து எங்க போனாலும் தன்னை வந்து தனியா தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூரியனுக்கு இருக்கும். சனிக்கு வந்து என்னன்னா ரொம்ப எளிமையா இருப்பாரு. ரொம்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவருக்கு வந்து ஆடம்பரம் பிடிக்காது. ரொம்ப அதிகாரமா பிடிக்காது. அவர் வேலை வாங்குறது கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சாஃப்டா அந்த மாதிரிதான் வேலை வாங்குவாரு அந்த சனி பகவான். அப்ப இதனாலதான் எதிரின்னு சொல்றது. இது அதிகாரம், இது அமைதி. ஓகேங்களா? இததான் எதிரின்னு சொல்றேன். இதை வந்து நம்ம வந்து சூரியன் சனி தந்தை மகன் அப்படிங்கறத மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த சிம்மத்துக்கு எத்தனைக்குரிய வராரு? 6, 7 வராரு. ஓகேங்களா? இப்ப இவர்கள் எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் கண்டிப்பா வந்து அதாவது தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு இவர்கள் நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். இல்ல அப்படின்னா கடன் பிரச்சனைகள் இவர்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 7க்கு 12 இல்லையா? அப்ப திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மனைவியின் மூலம் மனைவிக்கு இல்லைன்னா நிறைய செலவு, நோய்க்காக ஹெல்த்துக்காக செலவு பண்ண வேண்டியது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் வந்து இந்த சிம்ம லக்னக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த இப்ப 79 இந்த 80 எல்லாம் பாத்தீங்க, சாரி 78 79 எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்மம் வந்து இதுல சனி வந்து சிம்மத்துலதான் இருக்கும். அவர்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கும். அப்ப இவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த சனி பகவான் அதாவது சந்திரன் கடகத்துக்கு என்ன சொன்னனோ அதுதான் சிம்மத்துக்கு சிம்பிள். 2 பேருக்குமே கொஞ்சம் தீய பலன்களை தான் கொடுப்பாரு. இவங்க கொஞ்சம் அந்த லக்னம், அந்த லக்னாதிபதி இதையெல்லாம் பொறுத்து சுபகிரகங்களோட தொடர்பெல்லாம் பொறுத்தப்ப ஓரளவுக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி. இந்த கன்னிக்கு சொல்லவே வேண்டாம். மிதுனத்துக்கு சொன்ன மாதிரியே தான் கன்னிக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து கன்னிக்கு வந்து 5, 6 குடையவர் வராரு இல்லையா? இவர் வந்து 5, 6 குடையவர் 2ஆம் இடத்துல உச்சம். அப்ப இவர்களுக்கு என்ன அப்படிங்கிறப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய லைஃப் ரொம்ப மேல இருக்கும். அதாவது சூப்பரா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல உச்சம். அப்ப குடும்பத்துல என்னைக்கு ஒரு புது வரவு வருதோ அதற்கப்புறம் இவர்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். நல்ல ஒரு புகழ் கிடைக்கலாம், இல்ல ஒரு பணம் பொருளாதார உயர்வு கிடைக்கலாம். எந்த விதத்திலையுமே வந்து கன்னிக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா துலாம். இந்த துலாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலாம் சுக்கிரனோட வீடு இல்லையா? ஏற்கனவே இவங்க 2 பேரும் பயங்கர நட்பு. அதுல வேற துலாம் வீட்டுல என்னவா இருக்காரு? சனி பாத்தீங்கன்னா உச்சம் வேற ஆகுறாரு. அப்ப சொல்லவே வேண்டும், மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய தரமான யோகத்தை யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு தாங்க சனி பகவான் கொடுப்பாரு. இந்த துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா 4, 5 குடையவரா வராரு. அப்ப இவர் அதாவது இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7ல உச்சம் ஆகுது அப்படிங்கறதுனால திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் அமையும். மிகப்பெரிய அதாவது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தொடர்புடையது சனி பகவான் இருக்கிறதுனால இவர்கள் கண்டிப்பா இந்த வக்கீல், நீதிபதி, ஜட்ஜி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் இந்த லக்னத்துல தொடர்பு கண்டிப்பா இருப்பாங்க. இந்த லக்னத்திலயோ இந்த ராசியிலயோ பிறந்தவங்க ஜட்ஜி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சனி பகவான் வந்து நல்ல ஒரு அதாவது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தந்தை வழி சொத்துக்கள்ல இவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தாயோட உறவு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். தாயினால இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது வந்து உண்மையாலுமே துலா லக்னத்துக்கு மிக சிறப்புங்க. எல்லா லக்னங்களை விட துலாமுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது தன் சொந்த லக்னங்களான மகரம், கும்பல் லக்னத்தை விடவே துலாமுக்கு ரொம்ப சிறப்பா நன்மைகளை செய்வாருங்க. அடுத்து விருச்சிக லக்னம். ஓகேங்களா? இந்த விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கு 8 செவ்வாயோட வீடு இல்லையா? அப்ப சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பகை இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப கொஞ்சம் பெருந்தன்மையானவர் அப்படின்னு. அதனாலதான் தன்னோட வீட்டுக்கு செவ்வாய்க்கு உச்சம் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப இந்த செவ்வாய் வந்து 3, 4 குடையவரா வராரு. இந்த சனி பகவான் செவ்வாய்க்கு 3, 4 குடையவரா வராரு. இவர் கொஞ்சம் அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே சகோதரி உறவுகளோட கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாட்டிக்கிறது. ஏன்னா விருச்சிகம் எப்பவுமே கொஞ்சம் அந்த செவ்வாயினாலே கொஞ்சம் அந்த வீரம், அந்த அதிகாரம், அந்த டாமினேட்டிங் அது எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்ப இவர்கள் இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அரசியல்வாதி
பாத்தீங்களா, எதையாவது ஒண்ண சொல்லிட்டு நிறைய ஒரு இதுல எல்லாம் மாட்டிக்கிறாங்களா. அப்ப அவங்க அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைன்னா அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய, நம்ம போன தடவை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய அரசியல்வாதி எதையாவது ஒண்ண சொல்லி முருகர் பத்தி எல்லாம் சொல்லி நிறைய ட்ரெண்டிங் ஆயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதுல இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குறது இவர்களுடைய மனைவி பெயர்லயோ இல்ல கணவர் பெயர்லயோ வாங்குறது சிறப்பு. ஏன்னா இவர்களுக்கு அந்த அளவுக்கு சொத்துக்கள் வந்து அமையக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா. இல்லைன்னா சொத்து வந்து கடனா இருக்கும். அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு பத்திரம் வந்து வேற ஒருத்தர் பேர்ல இருக்கிறது இவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னத்துக்கு சிறப்பா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு. இந்த தனுசு வந்து குருவோட வீடு இல்லையா. அப்ப அதாவது ஒரு தர்ம கர்மாதிபதிங்கிறது இந்த கர்மாதிபதி தர்மத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கார். அப்ப அது சிறப்பல்லவா. அப்ப தனுசு ஏன்னா ஏற்கனவே வந்து தனுசு பாத்தீங்கன்னா நீதி நியாயம் நேர்மைன்னு இருக்கும். சனி பகவானும் அதே மாதிரி அந்த ரூல்லயே தான் வழி போறவரு. அப்ப தனுசு வீட்டுல இருக்கிறப்ப குருவின் வீட்டுல இருக்கிறப்ப 2, 3 கூடையவரா இருக்காரு இல்லையா. அப்ப குரு வீட்டுல இருக்கிறப்ப ரொம்ப சிறப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி என்னன்னா இவர்களுக்கு ஒரு வருமான தடை அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து ஒரு ரெகுலரைஸா இருக்காது. ஏன்னா 2, 3க்கும் உடையவர். அந்த வருமான தடை இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல, அதாவது பணம் வருமானம் அப்படிங்கிறது கரெக்டா ஒரு ரெகுலரா இருக்காது. ஒரு ஏற்றத்தாழ்வு இவர்களுடைய லைஃப்ல வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துல நீசமாக, இப்ப சனி பகவானும் வேற 2, 3 கூடையவரா ஆகுறாரு. அதனால கொஞ்சம் வந்து இந்த வருமானத்துல மட்டும் கொஞ்சம் அவங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. அடுத்து மகரத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அப்ப இவர் வந்து 1க்கும் 2க்கும் அதிபதியாக வராரு இல்லையா. அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாங்களே, செவ்வாய் வந்து உச்சம் வேறையா. இவர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கோபம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தொழில்னா மார்க்கெட்டிங், அதாவது வாயு மூலம் பேசுற தொழில், மார்க்கெட்டிங், புரோக்கரேஜ், கமிஷன், ஏஜென்சிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பண்றப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளிங்க. ஆனா என்னன்னா இவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம்ங்கிறது இவர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரி தான் சம்பளம் கிடைக்கும். அது ஒண்ணுதான் இவங்களுக்கு டிராபேக். ஏன்னா 1க்கும் 2க்கும் உடையவர் இவங்க. அதாவது சனிக்காரக கிரக தொழில்களை எடுத்துட்டாங்கன்னா இவங்க லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி தொழில் தான் அமையும். அங்க இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்டம், உத்திராடம், திருவோணம் இல்லையா. அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இவர்களுடைய லைஃப் ஸ்டைலும் அதுக்கு லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காரோ அதை பொறுத்து இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கும்பம். இந்த கும்ப லக்னத்திற்கு என்ன மாதிரி பலன்கள் தருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12க்கும் 1க்கும் உடையவர். அப்ப இவர்கள் தனக்குத்தானே பிரச்சனையை தேடிக்கொள்வதில் மிகுந்த வல்லவர்கள் இந்த கும்பலக்னக்காரர்கள். அப்ப இவர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இவர்களே தேடி போய்க்குவாங்க. அப்ப இவர்கள் ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதுல வந்து இவர்களுக்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. ஏதாவது ஒரு விரயம் அப்படிங்கிற ஏன்னா லக்னாதிபதியே 12ஆம் அதிபதியா வராரா. அப்ப இவர்கள் சுகமான வாழ்க்கைக்காக சில விஷயங்களை நோக்கி போறப்ப அது வந்து இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா சில விஷயங்கள் வந்து மூத்த சகோதர உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல தொழில் சார்ந்த விஷயங்களும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுவும் ஒர்க்கர்ஸ் விஷயம், அதாவது வேலையாட்கள் தன்னுடைய, அதாவது லேடிஸா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள அமைக்கிற வேலையாட்களா இருக்கட்டும், வெளியே இருக்கிற வேலையாட்களா இருக்கட்டும், இல்ல இவங்க சர்வீஸ் சார்ந்த தொழில இருக்கவங்களாகட்டும் ரொம்ப மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இல்லைன்னா இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதனால கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் கூட இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமுடன் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு சனி பகவான் வந்து 12, 11 கூடையவரா வராரு இல்லையா. இப்ப இந்த லக்னம் குருவோட வீடு இல்லையா. அப்ப குருவோட வீட்டுல இருக்கும்போது இந்த மீன லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பான இதை செய்வார். அதாவது மீன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, இவர்கள் தான் பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்புடைய தொழில் அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தந்தை வழி சொத்துக்கள்னால இவர்களுக்கு யாருக்கு நல்ல பலன் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல யோகத்தை அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க எடுத்தாங்கன்னா அதுல ஒரு சின்ன லாபமாவது பார்க்காம விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிகள். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மிகுந்த நற்பலன்களையே தருவாருங்க.
இந்த மாதிரி 12 லக்னங்களுக்கும் வந்து சனி பகவான் வந்து இந்தந்த இதை தருவாரு. இப்ப ஏன் இதுக்கெல்லாம் வந்து நான் ஜென்ரல் பரிகாரம் மட்டும் சொல்றேன், ஏன்னா அவங்கவுங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சனி பகவான் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் வந்து மாறும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஈமச்சடங்கு அந்த காரியங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா முதியோர், அனாதை, உடல் ஊனமுற்றவங்க அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தான் குப்பைக்காரங்க, குப்பை எடுக்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யலாம். இந்த மாதிரி அந்த உங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உதவி செய்யறது. முதியோர் இல்லம் வச்சு நடத்துறோம், முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களால உங்க பிறந்த நாளோ உங்களுடைய திருமண நாளோ அன்னைக்கோ போய் ஏதாவது ஒரு பணம் உதவி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் உதவிகள் வந்து நீங்க கண்டிப்பா செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பா காலபைரவர் வழிபாடு செய்யறதும் சிறப்பு. இது எல்லாமே ஜென்ரலா இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த மருதமலை குருஜி ஐயாவுக்கும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான தருணம். ஜோதிடத்துல வந்து ஒரு பொக்கிஷம் போட்டுப்பாங்க, தோண்ட 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 கிடைச்சிட்டு இருக்கிறத ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற விஷயம். இது வந்து ஒவ்வொருத்துக்கும் பெரிய பொக்கிஷம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு பொக்கிஷம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த பொக்கிஷம் கிடைச்சவர்கள் வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 9 கிரகங்கள் தான், 12 வீடு தான், இதை வச்சேதான் எல்லாமே செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய இந்த ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கிற 9வது நிகழ்ச்சியில வந்து மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க ஜோதிடர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து அற்புதமா வந்து சனி பகவானுடைய பெருமைகளை பத்தி சிறப்பா பேசினாங்க. அதே மாதிரி பரிகார விஷயங்களையும் ஒரு தெளிவாக கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஜாதகத்தை வச்சுதான் பரிகாரம் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை அவங்க அப்படியே சொன்னாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவு செய்த அவர்களுக்கு வந்து ராஜநிலை டிவி சார்பில், யூடியூப் சேனல் சார்பில் வந்து உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்